ஏ நண்பா, என்னோட புது உல்டா உல்டா மிஷினை பாருப்பா. இது என்னோட பிரமாதமான புது கண்டுபிடிப்பு. ஆமா நண்பா, இதுக்குள்ள நீ யாரையாவது உட்கார வச்சா போதும், அவங்களோட உடம்பும் சரி கேரக்டரும் சரி அப்படியே உல்டா புல்டாவா மாறிடும். ஆமாப்பா, ரொம்ப தைரியசாலியான வீரமான ஆள் கூட கோழையா மாறிடுவான், பயந்தாங்கோலியா மாறிடுவான்ப்பா. அதே மாதிரி கோழையா பயந்தாங்கோலியா இருக்கிற ஆளு ஒரு பெரிய வீரனா ஆயிடுவான்ப்பா. ஆமாப்பா, ஆமா. கஜ கஜா, இதுல வேற என்னென்னலாம் மாறும்? அட நண்பா, டூப்ளிகேட் நோட்டெல்லாம் ஒரிஜினலா மாறிடும். அதே மாதிரி ஒரிஜினல் நோட்டெல்லாம் டூப்ளிகேட்டா மாறிடும். இரும்பு தங்கமா மாறிடும், அப்புறம் தங்கம் இரும்பா மாறிடும். அப்புறம் இந்த மிஷினோட அற்புதத்தை பத்தி நான் என்ன சொல்றதுப்பா. உள்ள போய் உட்காரு, உன்னோட கேரக்டர் எப்படி மாறுதுன்னு நேரடியா பாத்துடலாம். ஓ நண்பா, உள்ள போ. கஜ கஜா, இதுக்குள்ள நான் போனா வெளியே வருவனான்னு கேரண்டி கிடையாதையா. நீ என்ன சொன்னாலும் நான் போகவே மாட்டேனையா. திடீர்னு இந்த எலி எப்படி என் லேபுக்குள்ள வந்துச்சு? முதல் தடவை ஒரு எலி பூனையை அடிச்சு தோர்த்துதியா. டாக்டர் ஜாட்கா, உங்க கண்டுபிடிப்பு உண்மையில பிரமாதமையா. நான் இப்ப சந்தோஷத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன்ப்பா. என்னால என் சந்தோஷத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படி சந்தோஷப்படுறதுக்கு என்ன காரணம் இருக்கு, அதை சொல்லுங்க. என் கண்டுபிடிப்பு வெற்றி அடைஞ்சிருச்சு நண்பா. என்னோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வெற்றி அடைஞ்சிருச்சு இல்ல. இப்ப நான் எப்படிப்பட்ட மிஷினை தயாரிச்சிருக்கேன்னா, ஒருத்தரோட கேரக்டரே மாத்தக்கூடிய மிஷின். எதெல்லாம் இந்த மிஷினுக்குள்ள போகுதோ அது அப்படியே உல்டாவா மாறிடும், புது மாற்றத்தோட வெளியே வரும். ஆதி அப்படியா? நீதான் பார்த்தல்லப்பா, எலி இப்ப உள்ள போய் புலி மாதிரி வெளியே வந்துச்சு இல்ல. ரொம்ப தைரியசாலியா வீரனா வந்துச்சு பார்த்தல்ல. அந்த பூனையை அடிச்சு ஓட விட்டதை பார்த்தல்லப்பா. அதோட கேரக்டர் அப்படியே மாறி போச்சு பாரு. இப்ப இந்த மாதிரி சாதாரண பொருளோட கேரக்டர் மாறுதான்னு பாப்போமா? கஜ கஜா, என்னைய சாதா ஸ்பூன் தங்க ஸ்பூன் ஆயிடுச்சே. பல்ல பல்ல, பல்ல பல்ல, நான் ஜெயிச்சிட்டேன்பா. இப்ப பாரு, நான் மறுபடியும் அந்த ஸ்பூனை உள்ளேயே வைக்கிறேன். பிரமாதம் டாக்டரையா, பிரமாதம். இந்த உலகத்துல எதை வேணா எப்படி வேணா மாத்தலாம் நம்ம இல்லையா. ஏழைகளுக்கு தங்கத்தை கொடுத்தோ அவங்கள பெரிய பெரிய பணக்காரங்களாக்கிடலாம். நான் இங்க இருக்கிற வரைக்கும் யாரும் பணக்காரன் ஆக முடியாது. இந்த ஜான் மட்டும் தான் பணக்காரன். ஜான் ஆக போற ஜான். ஜான் ஆயிட்டான ஜான். சீக்கிரம் சீக்கிரம் புடிங்க, என் மிஷினை திருடிட்டு போறான் பாருங்க. பாக்ஸர், என் அருமை சகோதரா, எப்படியாவது அந்த ஜானை பிடிப்பா. என் மிஷினை தூக்கிட்டு போடுறான். நில்லு, மரியாதையா மிஷினை என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்லன்னா நான் உன்னை அடிச்சு காய வச்சிருவேன். ஜாக்கிரதை. எங்க ஓடுற? எங்க ஓடினாலும் என்கிட்ட தப்பிக்க முடியாது. நில்லு, உன்னை என்ன பண்ற பாரு. அட ஜான், திடீர்னு எனக்கு என்ன ஆச்சுப்பா? நான் உன்னை ஆக்ரோஷமா அடிக்கதானே வந்தேன். இப்ப என்னத்த சொல்றது, நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன்ப்பா. என்னோட கைக்கு பழைய மாதிரி பலம் எல்லாம் இல்லப்பா. ஆனா என்னோட கைகளுக்கு அதிகமான பலம் வந்துருச்சுடா. ஏதாவது பண்ணுங்க மொட்டை பத்தலும். எவ்வளவு நேரம் அந்த மிஷன் ஜான் கிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு தான் ஆபத்து. நீ கவலைப்படாத, பூசணிக்கா மாட்டியா. இப்போ அந்த குட்ட பையன்கிட்ட போய் அந்த மிஷினை குடிக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறோம். பிரமாத பாஸ்,
பிரமாதம். டாக்டர் ஜட்கா கண்டுபிடிச்ச இந்த மிஷின் சூப்பரா இருக்கு. அட இந்த மிஷின் இனிமே ஜட்காதோ பட்காதோ நட்காதோ கிடையாதுடா. ஒன்லி ஜான் தி டான் இது. இந்த உலகத்திலே நான் தான் பெரிய பணக்கார ஆக போறேன்டா. என் விதியை நானே மாத்தி எழுதிக்கிட்டேன். அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படுறவங்க என்னைக்குமே நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. இப்ப உனக்கு நான் சரியான பாடத்தை சொல்லி தரேன்டா. மரியாதையா அந்த மிஷினை எங்க கிட்ட கொடுத்துற கூட்ட. ஓஹோ, அப்பனா நீங்க மிஷினை கொண்டு போக தான் வந்திருக்கீங்களா? இப்பவே கொடுத்துறேன். ஆஹா என்னடா இப்படி ஆயிட்டா காண்டா மிருக மாதிரி? ஏய் மோட்டோ, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வருவேன்டா. அடுத்து நான் தானா? உனக்கு மிஷின் வேணுமாடா? வேண்டாம் வேண்டாம் தண்டனை கேட்டான். எனக்கு இந்த மிஷின் தேவையே இல்ல. இன்னையில இருந்து நான் வெளிநாடு. என்ன விட்டுடுறா. எங்கடா ஓட பாக்குற? உன்னை நான் அப்படியே பறவை மாதிரி பறக்க வைக்கிறேன். தொலைஞ்சு போ. பத்து கம்பெனி கொடுக்க வந்துட்டா. வாடா வாடா வாடா. அட பாவமே மோட்டு பத்துலு, யாரு உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது? சிங்கம் சார், இதுக்கெல்லாம் காரணம் அந்த கூட்ட போயாதான். அந்த போட போற ஜான நான் சும்மா விட மாட்டேன். அவனை உங்களால பிடிக்க முடிஞ்சா தானே அவனை உங்களால ஏதாவது செய்ய முடியும். அவ்வளவு சீக்கிரத்துல அவனை உங்களால நெருங்க முடியாது சார். அவன் பயங்கரமான பலசாலியா மாறிட்டான் சார். மோட்டோ, இனிமே நம்ம எதை பண்ணாலும் யோசனை பண்ணி தாண்டா செய்யணும். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதாடா மண்டா? நீ ஏதாவது சொல்டா, சீக்கிரம் சொல்லு. ஐடியா. எதனாலலாம் எந்த பிரயோஜனமும் இல்ல. மோட்டு பத்துலுவால நிச்சயமா வைரத்தை எடுத்துட்டு வரவே முடியாது. ஆமா சார், அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கறிக்கட்ட பீஸ கொண்டு வந்திருக்காங்க சார். ஆனா அந்த பீஸ் நோ யூஸ் சார். நோ யூஸ் சார். சார், அது மட்டும் வைரமா மாறிடுச்சுன்னா உலகத்திலேயே அதுதான் பெரிய வைரமா இருக்கும் சார். அப்புறம் அதோட விலை உலகத்திலேயே ரொம்ப மதிப்பில்லாத வைரமாயிடும் சார். ஆனா என்ன பண்றது சார், அந்த கறிக்கட்டை வெறும் சாதாரண கறிக்கட்டை தான் இருக்கு. அந்த பீஸை நாம கொண்டு வந்து அதை யூஸ் பண்ண வேண்டியதுதான். நாம தான் கோடீஸ்வரனா இருக்கணும். போஷ் போஷ், அந்த கறிக்கட்ட பீஸ் எங்க தேடிவே காணுமே. நல்லா தேடுறா. அந்த பீஸ் இங்க எங்கேயாவது தான் இருக்கும். பூதோ பூதோ. அது பூதம் இல்ல போஷ், இந்த கறிக்கட்டு. சீக்கிரம் வைங்க, சீக்கிரம் வைங்க. இந்த கறிக்கட்டையை தூக்கி உள்ள சீக்கிரமா வைங்கடா. அந்த வைரத்தோட பளபளப்ப நான் சீக்கிரமா பார்த்தே ஆகணும். ஓகே பாஸ், இப்பவே ரெடி ஆயிடு பாருங்க. அந்த கறிக்கட்ட பீஸ் எங்க போச்சு? வைரம் எங்க போச்சு? இதுல பத்துல எங்க இருந்து வந்தா? அந்த கறிக்கட்ட பீஸ் நான் தாண்டா. அந்த வைரம் இத தானே நீ தேடின. இந்த வாங்கிக்க. என்ன தயாரா இருக்கியா? இல்ல வேண்டாம், எனக்கு எந்த வைரமும் வேண்டாம். என்ன போக விடு ப்ளீஸ். பத்லு, இந்த மிஷினை கூட நீ எடுத்துக்க. என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துக்க. ஆனா என்ன மட்டும் போக விடு ப்ளீஸ். எப்படா செல்லம் அவ்வளவு சீக்கிரம் விட்டுற முடியும்? நீ தானே கஷ்டப்பட்டு அந்த மிஷினை தூக்கிட்டு வந்த. கண்டிப்பா அதுக்காக உன்னை பாராட்டி ஒரு பரிசை நான் தந்தே ஆகணும். இந்த பரிசு நம்பர் 1. என்னை
இனிமேலாவது அடிக்கிறத நிப்பாட்டுங்க. நான் எவ்வளவு அழுக்கா இருக்கேன்னு பாத்தீங்களே. குட்டை பையில என்கிட்ட வா, நான் க்ளீன் பண்ணி விடுறேன். இந்த வாங்கிக்க க்ளீன் ஆகும் பாரு இப்போ. சார், காப்பாத்துங்க. ஐயோ, நீ என்ன மாதிரியான போலீஸ்காரையா? என்ன அடிக்கிறாங்க, காப்பாத்துங்க. எங்க சார், என்ன காப்பாத்துங்க. எங்கப்பா அடிதடி சண்டை நடக்குது? இங்க துணிதான தோச்சி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா போட்டு வெள்ளவெள்ளேர்னு தோச்சி எடுத்துரு. வேண்டாம் வேண்டாம், மோட்டு வச்சு என்ன கிளீன் பண்ண சொல்லாதீங்க ப்ளீஸ். என்ன ஜெயில போட்டுடுங்க. உங்க ஆசைப்படி என்ன அடிச்சு துவைச்சிடுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. உன்னை குளிப்பாட்டவும் தோக்கவும் நான் ஏற்பாடு பண்றேன். அதுக்கான எல்லா ஏற்பாடும் ஜெயில கிடைக்கும். சார் இவனெல்லாம் உள்ள வச்சு ஜெயில அசிங்கப்படுத்தாதீங்க. இவனை இங்க வச்சே காலி பண்ணிடுறேன் நானு. இந்த முதல்ல போய் குளிச்சிட்டு வா, ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஒரு வழியா எப்படியோ தப்பிச்சிட்டோம் நினைக்கிறேன். நல்ல கைகளா போங்கடா, உங்க குட்டை பைக்கிட்ட போங்கடா. அடேங்கப்பா, பிரமாதம். இன்னைக்கு நான் ஒட்டு மொத்தமா சேர்ந்து இந்த ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட போறேன். ஓகே, எந்தெந்த பொருளை இதுக்குள்ள வச்சு உள்டாவா மாத்துனாங்களோ அதெல்லாத்தையும் பழையபடி மாத்திடலாம். ஹலோ பிரதர், முதல்ல என்ன எப்படியாவது சரி பண்ணுங்க. என்னால இப்ப பாக்ஸிங் கிளவுஸ கூட தூக்க முடியல.